திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி. 9ஆம் திருமுறையில் சொற்றொடர் அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சொற்றொடர் என்ன அப்படின்னா, திரு கருவூர் தேவர் அவர்கள் அருளி செய்த பெரியவா கருணை அப்படிங்கிற திரு சாட்டியக்குடி என்ற தலத்தில் அருளப்பட்ட பதிகத்தில் உள்ள ஏழ் இருக்கை அப்படின்ற சொற்றொடர் தான். அதுக்கு முன்னாடி நம்ம பதிகத்தில் கருவூர் தேவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். சாட்டிய குடியின் கண் 7 நிலைகள் அமைந்த விமானத்தை உடைய கருவறையில் உறையும் நம்மை அடக்கி ஆளும் பெருமானுக்கு கருணை மேம்பட்டது அப்படிங்கிறாரு. அடியார்களுடைய குவிந்த 2 கைகளையும் கண்டு மலர்கின்ற முகம் அழகியன அப்படிங்கிறாரு. சாட்டியக்குடி அடியாருடைய அன்பின் மிக்க எழுச்சியை உடைய இதயமே ஈசனுடைய கோயில் அப்படிங்கிறாரு. அந்த அடியார்களுடைய இதயமே ஈசனுடைய கோயிலாக அமைந்துள்ளது அந்த தலத்தில் அப்படிங்கிறாரு. அப்புறம் 7 நிலை விமானத்தை உடைய கருவறையில் இருக்கும் சாட்டியக்குடி ஈசனுக்கு அவனை தொழுது கொண்டு பின் செல்வது பிரமன் முதலிய தேவர்களின் கூட்டம். அவனை தொடர்ந்து செல்வன 4 வேதங்கள். இத்தகைய சிறப்புகள் இருந்தாலும் அந்த பெருமான் நமக்கு எளியவன் அப்படிங்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, உறைவிடம் சுடுகாடு, போர்வை யானையின் தோல், கோவணம் அரவம், சபவடம் பளிங்கு, விலங்கு அழல் அப்படிங்கிறாரு. சாட்டியக்குடியில் 7 நிலை விமானத்தின் கீழ் கருவறையில் இருக்கும் பெருமானுக்கு தாம் பாடும் பாடல் தொகுதி வேதங்களே. விருப்போடு பாடும் கந்தர்வர்களுள் தும்புருவும் நாரதரும் அப்படிங்கிறாரு. உள்ளத்தில் உள்ள அன்பையே தாம் விரும்பும் பொருளாக கொள்ளுதலின் அடியவர் இதயமே அவருக்கு பதுமநிதிங்கிறாரு. அடுத்த பாடலில் சாட்டியக்குடி ஈசனுக்கு திருமகன் முருகன், தேவி உமையாள், மருமகன் காமன், மருமகனுடைய தாய் திருமகள், மாமன் இமவான், மலையரசனாகிய இமவானுடைய மகள், இன்பத்தை தருகின்ற மனைவி, செல்வம் சிவபுரம், நண்பன் குபேரன், சாட்டியக்குடியாருக்கு முகங்கள் 2, திருவடிகள் 3, கைத்தலங்கள் 7 அப்படிங்கிறாரு. அடியேன் பற்றுக்கோடே அவர் அப்படிங்கிறார். உன்னை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லாத அடியேனுடைய உள்ளத்தையே இருப்பிடமாக கொண்டு அருளும் மங்களமான வடிவினனேங்கிறார். அத்தகைய நீ சாட்டியக்குடியில் வந்து உறையும் காரணத்தை கூறுவாயாகங்கிறாரு. அடுத்த பாடலை செம்பொன்னே, பவளமலையே, பிரமன் திருமால் முதலியோர் கூட்டத்தில் உள்ள அன்பர்கள் உண்ணும் அரிய அமுதமே, தலைவனே, பித்தனாகி அடியேனை ஆட்கொண்ட இன்பத்தை தோற்றுவிப்பவனே, அணுவே, அசைவில்லாதவனே, இன்பத்தை செய்பவனே, நன்மையை செய்பவனே, சாட்டியக்குடியில் உள்ளவர்களுக்கு இனியனே, அத்தகைய நீ எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்தும் சாட்டியக்குடி 7 நிலை விமானத்தின் கீழ் கருவறையில் உறையும் காரணத்தை கூறுவாயாகங்கிறாரு. சாட்டியக்குடியில் இருந்து அருள் செய்கின்ற எங்கள் தலைவனே, 7 நிலை விமானத்தின் கீழ் இருக்கும் இறைவனே, உனக்கு வணக்கங்கள் பலங்கிறாரு. முத்தி அருள வல்லவனே, முதல்வனே, எல்லோருக்கும் முற்பட்டவனே, அடியேனுடைய துயரங்களை போக்கி அருள்வாயாகங்கிறாரு. 10வது பாடலில் சொல்கிறாரு. 7 நிலை விமானத்தின் கீழ் இருக்கும் பெருமானுடைய திருவடி மலர்கள் தொடர்பாக மெய்ப்பொருளை காட்டும் கலைகளை பயின்ற கருவூர் தேவர் பாடிய சொல் மாலையாகிய 10 பாடல்களையும் பொருந்திய மனத்தை உடைய சான்றோருக்கு வளர்கின்ற ஒளி விளங்கும் சிவலோகம் உலவதாம் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த பாடல்களை பாடினால் நாம் கண்டிப்பாக சிவலோகம் சென்று சேரலாம்ங்கிறாரு. சிவலோகம் உலதாவதாம்ங்கிறாரு. இந்த பதியத்தில் உள்ள 7 இருக்கை என்ற சொற்றொடரை நம்ம பார்க்கலாம். இந்த பதிகம் பாடப்பட்ட தலம் சாட்டியக்குடி, திருச்சாட்டியக்குடின்வாங்க. இந்த பதிகத்தில் சில பாடல்களில் வந்து 7 இருக்கையில் இருந்த ஈசனுக்கே அப்படின்னு இருப்பார். அப்போ 7 இருக்கையில் இருக்கும் ஈசன் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிற சொற்றொடர். அது என்ன 7 இருக்கை அப்படிங்கும்போது, இங்கே சாட்டியக்குடியின் கண் எழுந்தருளியுள்ள 7 நிலைகள் அமைந்த விமானத்தை உடைய கருவறையில் உறையும் பெருமான் அப்படின்னு குறிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த 7 நிலைகள் அமைந்த விமானத்தின் உடைய அந்த கோவில் என்னது கருவறை, ஏன்னா கருவறைக்கு மேலே இருக்கிற அந்த இது வந்து 7 நிலைக்குள்ளே இருக்கிற பெருமான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன எப்படி எடுத்துக்கலாம்னா, ஆசனங்கள் 7ன் மேல் அமரும் அமரருக்கான அதிபதியான பெருமான் ஈசன் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அப்போது இங்கே வந்து ஆசனம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், இருக்கை, 7 இருக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது நமது வீட்டுக்கு வரும் பெரியோர்கள் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆசனம் கொடுத்து உட்கார வைப்போம். அதுமாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு விஐபிலாம் வராங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு இருக்கை வந்து கொடுப்பாங்களே, அந்த மாதிரி பெருமானை வந்து 7 இருக்கையில் வைத்து போற்றுவதாக நாம் எண்ணலாம். இதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா, சிவபூசை செய்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், பெருமானை வந்து அந்த இருக்கையெல்லாம் போற்றின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மேலே ஆசனத்தின் மேல் அந்த பெருமானை வந்து இருக்க செய்வதா சிவபூசையில் சொல்லுவாங்க. அப்போது இந்த ஆசனம் வந்து என்னது, 7 இருக்கையான ஆசனம். அது வந்து சிவபூசையில் அந்த 7 ஆசனங்கள் என்ன அப்படின்னும் போது முதல் வந்து சிவாசனம் அப்படின்றது என்னென்னா சிவாசன பூசை. அதாவது அந்த சிவாசனத்துக்கு மேலே என்ன கூர்மாசனம், அந்த கூர்மாசனம், அதுக்கப்புறம் பஞ்சாசனம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது, சிவாசனம் என்பதை பூசையாகவும், அதாவது பெருமானுக்கு அளிக்கக்கூடிய ஆசனமாகவும், அப்புறம் கூர்மாசனம் வந்து பேஸ் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு மேலே என்ன இருக்குது, பஞ்சாசனம் என அழைக்கப்படும் ஸ்திர ஆசனம் அப்படின்ற ஆசனம் வந்து இருக்கும். அப்போ ஸ்திரம்னா என்ன, ஸ்திரம் அப்படின்னா என்னது, உறுதி. அப்போது சிவாசன பூசையில் கூர்மாசனத்தில் அதற்கு மேல் இருக்கும் பஞ்சாசனம் தான் என்னது, இந்த 7ம் சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போ அந்த கூர்மாசனம் என்பது என்ன அப்படின்னா, அதுக்கு மேலே இருக்கிற 5 ஆசனம். முதல்ல கூர்மாசனம் பார்க்கலாம். கூர்மாசனம்னா கூர்மம் என்றால் ஆமை அப்படின்னு தெரியும். அப்போ கூர்மாசனத்தில் வந்து வெள்ளை நிறமும் தலையில் முளையுடன் கூடிய விதைகளையும் வரதம், அப்புறம் அபயம், அங்குசம், பாசம் என்பனவற்றை கரங்களில் தாங்கி எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவளாய் ஆதார சக்தி பூசை செய்யப்படுகிறது, அதாவது பூசிக்கப்படுகிறாள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ கூர்மாசனத்தில் ஆதார சக்தியாகும். அதற்கு மேல் என்னது, 5 வந்து பஞ்சாசனம். அந்த பஞ்சாசனத்தை என்னென்னு பார்க்கலாம் ஒன்றொன்னா. ஆனந்தாசனம் அப்படின்னா ஆனந்தன் என்னும் வெண்மையான பாம்பு வந்து 3 சுற்றுக்களுடன் அமைந்ததாகும். காலப்போக்கில் 3 இந்த ஒரு பாம்பிற்கு பதிலாக அனந்தன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், சங்கபாலன், குளிகன், பதுமன், மகாபதுமன் ஆகிய 8 நாகங்கள் வந்து பூசிக்கப்படுகிறது. சிம்மாசனம் அப்படின்னும் போது அடுத்தது சிம்மாசனம் இல்லை சிங்காசனம் அப்படின்னு சொல்லலாம். தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம் என்பன 4 மூலைகளிலும், அதர்மம், அஞ்ஞானம், அவைராக்கியம், அனைஸ்வர்யம் என்பன 8 திக்குகளும் 8 சிங்கங்கள் அந்த சிவாசனத்தை வந்து தாங்குவதாகவும், மூலைகளில் 4 சிங்கங்களாகவும், திக்குகளில் 4 பலகை ரூபமாகவும் பூசிக்கலாம். வலம், இடம், மத்தியில் ராஜசம், தாமசம், சாத்விகம், அந்த முக்குணம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து பூசிக்கப்படுகிறது. அடுத்து யோகாசனம், அடுத்த ஆசனம். கோணங்களில் 4 யுகங்கள் பூத வடிவிலும், திக்குகளில் அவ்யக்துல், நியதி, காலம், கலை என்பனவும் 4 பூத வடிவமாக அமைந்து ஆசனத்தை தாங்குகின்றன. திக்குகளை பலகை ரூபமாகவும் பூசிக்கலாம். அதற்கு மேல் அதச்சதுனம், ஊர்த்துவ சதுனம் என்னும் 2 மெத்தைகள் வந்து பூஜிக்கப்படுகிறது. அடுத்து பத்மாசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பத்மாசனம் தாமரையின் கிழங்கு, முளைத்தண்டு, தண்டில் உள்ள முட்கள், 8 இதழ்கள், அப்புறம் கேசரங்கள், கர்ணிகை, அதில் உள்ள விதைகள் பூசிக்கப்படுகின்றது. இது வந்து ஆதார சக்தியின் தலையிலிருந்து தாமரை பூ முளைத்தது, அந்த முளைத்து அது மேலே வருவது போல பாவிக்கப்படுகின்றது. அடுத்து விமலாசனம். தாமரையின் கேசரங்களில், இப்போ அந்த தாமரை பூ இருக்குல்ல, அந்த இதழ், கேசரங்கள், அதில் உள்ளதெல்லாம் என்னென்னு பார்க்கணும். தாமரையின் கேசரங்களில் கிழக்கில் இருந்து வாமை முதலிய 8 சக்திகளும், கர்ணிகையின் வடகிழக்கில் மனோன்மணியும் பூசிக்கப்படுகிறார்கள். தாமரை இதழ்களின் நுனி வட்டத்தில் சூரிய மண்டலம், அதனோட மண்டலமும் அதிபதி பிரம்மாவாகவும், கேசரங்களின் நுனிவட்டத்தில் சோம மண்டலமும் அதிபதி விஷ்ணுவாகவும், கர்ணிகையின் நுனிவட்டத்தில் அக்னி மண்டலமாகவும் அதிபதி ருத்ரனும், கர்ணிகையின் மத்தியில் சக்தி மண்டலமும் அதிபதி ஈஸ்வரனும் பூஜிக்கப்படுகிறார்கள். இதுதான் வந்து சிவனுடைய பஞ்சாசனம் அப்படின்னு சொல்றது. அப்போ சிவாசன பூசை, அந்த பூசையில் கூர்மாசனத்தை இது தாங்கும். அந்த கூர்மாசனத்துக்கு மேலே நமக்கு என்ன சொல்கிறோம், இந்த பஞ்சாசனம் என்று சொல்லப்படுகிற 5 ஆசனம். இந்த 7 தான் என்னது, இருக்கை. இப்போ இந்த 7 இருக்கையில் இருக்கும் ஈசனுக்கேங்கிறார். இந்த 7 ஆசனத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமான். அப்போ கூர்மாசனத்தின் மேல் அனந்தாசனம், சிங்காசனம், யோகாசனம், பத்மாசனம், யமலாசனம் என 5 ஆசனங்களையும் கொண்டது இந்த பஞ்சாசனம்.
ஏழு இருக்கையில் இருந்த ஈசனுக்கேன்னும் போது நம்ம அந்த 7 விமானங்களை கொண்ட கருவறையின் கீழ் இருக்கும் பெருமான் என்று எடுத்துக்கொண்டாலும் இதை நம்ம 7 இருக்கை என்பதால் ஒரு ஆசனமாக வைத்து சிவாசன பூசையில் கூர்மாசனத்தை வைத்துக்கொண்டு கூர்மாசனத்தின் மேல் உள்ள பஞ்சாசனத்தில் நாம் பெருமானை வைத்து வழிபடுகிறோம் என்பதை ஒரு பொருளாக நம்ம எடுத்துக்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.